I have brought many things from Chennai. Things எல்லாம் சென்னையில இருந்து வந்தது. நான் புதுக்கோட்டையில இருந்து கார்ல வந்திருக்கேன். Okay, அதனால நிறைய பண்ணாம இருக்கு. So these are the main objectives to increase the number of scientists in our country. You know, very famous scientists in our country, C.V. Raman, Chandrasekhar, Venkataraman Ramakrishnan, Argovind Purana, Argovind Purana. C.V. Raman, when he got Nobel Prize? When he discovered human Raman effect? Which date? February. Okay, na? February 28. February 28. February 14 na Chennai போய் நிறைய தெரியுது உனக்கு தெரியல. உனக்கு நீ வர மத்தலன்னு தெரியுது. அங்கோட பிரஸ் பேல கரெக்ட்டா February 14 தெரியல. February 28, 1928 C.V. Raman got discovered Raman effect. 1930 he got Nobel Prize. Okay. Chandrasekhar 1983. 1983. 1983 சரி விடு. Chandrasekhar. Venkataraman Ramakrishnan 2009 for chemistry. சரி பரவாயில்லை விடு. Why I am telling this information? 1930 Raman, 1983 Chandrasekhar, 2009 Venkataraman Ramakrishnan. This shows that only in the gap of 50 years our country India is able to get a Nobel Prize. 30 கோடி முகமுடையால் அந்த காலம் இருந்தவன் இப்ப 300 கோடியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். செஞ்சுரியில அடிச்சாச்சு அதுல 100 கோடி 110 கோடி இருக்கிறோம். ஆனா அந்த நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய தகுதி திறமை எல்லாம் ரொம்ப 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 குறைவா இருக்கு. அதுக்காக தான் இந்த கூட்டமே இருக்கு. இந்த கேம்பெயின் என்ன இருக்கும்? You take science as your career, you do research and then you get Nobel Prize. Okay? இந்த மூணு பேர்ல வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கும்பகோணத்துல பிறந்து குஜராத்ல படித்து அமெரிக்காவில பட்டம் வாங்கி கேம்பிரிட்ஜ்ல இருந்து கொண்டு நோபல் பரிசு வாங்கியவர். சந்திரசேகர் சென்னை பிரசிடென்சி காலேஜ் பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சு சிகாகோல போய் ரிசர்ச் பண்ணி 50 வருஷம் கழிச்சு 83ல நோபல் பரிசு வாங்கியவர். C.V. ராமன் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல்ல பிறந்து சென்னையில போய் படிச்சு அதுக்கப்புறம் கல்கத்தாவில் ரிசர்ச் பண்ணி இந்தியாவில் படித்து இந்தியாவில் இருந்து கொண்டே ரிசர்ச் பண்ணி இந்தியாவில் இருந்து கொண்டே நோபல் பரிசு வாங்கிய ஒரே விஞ்ஞானி C.V. ராமன். நம்முடைய ஆசையெல்லாம் அதனாலதான் C.V. ராமன் நேஷனல் சயின்ஸ் டே வச்சிருக்கிறான். The discovery day of Raman effect. மத்த பேர வெளிநாட்டு ஓடிட்டான். இங்க இருந்து கஷ்டப்படணும், நமக்காக கஷ்டப்படணும். எங்களுடைய விருப்பம் எல்லாம் இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மன்னச்சநல்லூர்ல பிறந்து புத்தனம்பட்டியில படிச்சு சென்னையில ரிசர்ச் பண்ணி நோபல் பரிசு வாங்கணும். தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே நோபல் பரிசை வாங்க வேண்டும். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரே கொள்கை. அதற்காக இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் பண்றோம். To fulfill all the objectives of science camp, morning great lectures, very great scientists, T.J. Pandian, M. Lakshmanan, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட்டி வந்து பார்க்கிறோம். National scientists, they are leaders in the scientific research. ஆஃப்டர்நூன்ல சினிமா படம் ஓட்டுறோம். இதே மேட்னிஷா எம்ஜிஆர் படம் மாதிரி இந்த மாதிரி கருவிகளை காமிச்சு ஊரை ஏமாத்துறதுக்கு உங்களை எல்லாம் விசிட் பண்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது டிஸ்கஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், இன்டராக்ஷன் இந்த ஆஃப்டர்நூன் ஃபீல்ட் ட்ரிப். எங்க போறீங்களா? போறீங்களா? எங்க? அண்ணா பிளானட்டோரியம் மாதிரி. ரைட், அண்ணா பிளானட்டோரியம் போயிட்டு வாங்க. ஸோ அண்ணா பிளானட்டோரியம் போறதுக்கு முன்னாடி என் பேர சொல்லுங்க, அங்க போய் இங்க ஒரு தந்து இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு அங்க திரும்ப பண்ணி தான் போறாரு. ரைட், நாள் கம் டு அவர் பிசிக்ஸ் demonstration. What is the title of my program? Science camp. எங்க போட்டுருக்கு? சயின்ஸ் கேம்பா? என்னோட இந்த கிளாஸ்க்கு என்ன டைம் இருக்குது? சரி விட, இதை பார்த்தாலாம் என்ன டைம் வைக்கலாம் தோணுது? பிராக்டிக்கல். அடடா, டெமான்ஸ்ட்ரேஷன். வெரி குட். சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். சின்ன சின்ன சோதனைகள், பெரிய பெரிய சாதனைகள். Fun with science, விளையாட்டாய் ஒரு விஞ்ஞானம், வேடிக்கை விஞ்ஞானம், விளையாட்டு விஞ்ஞானம். ரைட், லேர்னிங் பை டூயிங், இப்படி நிறைய வேணா வச்சுக்கலாம். ஓகே, எப்படினாலும் சயின்ஸ் தான். Now come to our science. This is I have two objects. One is candle, another one is spoon. ஒரு பெரிய ஒரு வெயிட்டான பொருள், ஒரு விலை குறைந்த பொருள். வெவ்வேறு நிறைவுள்ள இரண்டு பொருட்களை ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து போடும் பொழுது
எது முதலில் தரைக்கு வரும்? உள்ளிப்பாட்டு மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தர் எந்த தைரியமா சொல்லு, சொல்லுமா சொல்லு. ஏன் ரெண்டு பொருட்களை மேல இருந்து போடும் பொழுது எது முதல்ல தரைக்கு வரும்? பேசாத, யாராவது தெரிஞ்ச கை தூக்கு, ஒரு தெரிஞ்ச கை தூக்கு. ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட். கொஞ்சம் தெரியுதா? போ லிஸ்ட் சொல்லுங்க. இங்க சொன்ன யார் சொன்னாங்க? நீ சொல்லு. Both objects hit the ground at the same time. Why? Because it is irrespective of the mass. Okay, அது வரைக்கும் வேற என்ன இருக்கு? See, the way if you drop these two objects from the particular height, the heavier one will reach the ground first. அப்படின்னா எடை அதிகமான பொருள் முதலில் வரும் என்று அரிஸ்டாட்டில் சொன்னான் 2000 வருஷத்துக்கு முன்னால. இது ஹிஸ்டரி. ஆனா 1800 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த கலீலியோ கலிலி, if you drop these two objects, heavier one and lighter one, both will reach the ground simultaneously. The reason is the acceleration due to gravity for the both objects is same. எல்லா பொருட்களும் சமமான முடுக்கத்துடன் பூமியை நோக்கி இழுக்கப்படுகிறது. அது வந்து பர்டிகுலர் பிளேஸ் இதான் சொன்னான். ஆனால் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு. இந்த பைசா கோபுரம் எங்க பார்த்தாங்க? பார்த்தீங்க நீங்க? எங்க பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கா? நேரம் போறீங்களா? இட்டாலிக்கு நீ போறீங்க? நோ. அப்புறம் எங்க பார்த்தீங்க? ஓட்டோலியா? ஓ, இங்க வர இதுல பாக்குறீங்களா? இல்ல, சினிமாவில காமிச்சான் ஜீன்ஸ் படத்துல 7 அதிசயங்கள், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். அந்த பாட்டுல இருந்து அந்த அம்மா ஆடிட்டு இருந்தாங்க. இவன் பின்னாலே போன அந்த பேருந்து. அதுல மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்கு. என்ன அறிவியல்னா, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். இது பாட்டனி. அது அப்பப்போ விளையாடுது. வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். அது என்ன? துளை செல்லும் காற்று மேல் இசையாதல் அதிசயம். நம்ம பிசிக்ஸ். அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை மழை நீரும் அதிசயம். அதாடா, நம்ம கரெக்டா சொல்றீங்களா? குருநாதர் இல்லாத பீல் பாட்டு அதிசயம். தமிழா? குருநாதர் இல்லாத பீல் பாட்டு அதிசயம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். அப்படின்னா உங்களுக்கு புரியல. காலேஜ் ஸ்கூல்ல சேராம இவங்க போஸ்டர்ல படிக்கிறது. அந்த கோவிலுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எல்லாம் வாத்தியார் சொல்லி நீங்க பாஸ் பண்றீங்க, நீங்களா சொல்றீங்க. இவன் இதெல்லாம் விட்டான். நம்ம காலேஜ் பையன் 50 kg தாஜ்மஹால் ஐஸ்வர்யா ராய் உலக அதிசயம் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச அதிசயம்ல அந்த 50 kg வைரமுத்து தூக்கி பார்த்த மாதிரி 50 கிலோ எடை கொண்ட ஐஸ்வர்யா ராய் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இந்த உங்களுக்கு வயசு பத்தல, இவங்களுக்கு கொஞ்சம் வயசு வந்துருச்சு. இந்த பேருக்கு சின்ன பேரான இது சொன்ன உடனே காலேஜில் ஓன்னு கத்தனா பாருங்க. காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் அவன் வயசாயிடுச்சு. என்ன சொல்றா, ஏன் சொல்றேன், படங்கள்ல வரக்கூடிய பாடல்களோட அறிவியல் தாக்கத்தை கொண்டதுன்னு அர்த்தம். நமக்கு அதான் தேவையில்லை. இந்த 2 பொருட்களையும் மேல இருந்து கீழே போடும் பொழுது, இதை போல முன்னாடி பாரு, இதை தரையில போடும் பொழுது எது முதல்ல தரைக்கு வரும் அப்படின்னு முன்னாடி 2 இப்படி ஒன்றா ஒரே சமயத்தில் விடுறோம். விட்டீங்கன்னா முதல்ல இது வருதா 2வது வருதா பாருங்க. வந்து ரொம்ப வெரி வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். பாருங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதைத்தான் கலீலியோ கண்டுபிடிச்சார். இவ்வளவுதான் சயின்ஸ் அப்படின்னு நினைக்கலாம். கலீலியோ discovered a very simple experiment, but it is a very breakthrough experiment in the history of physics. அறிவியல் வரலாற்றில் மிகப்பெரிய சோதனை இந்த சோதனை. ஆனா சாதாரணமா என்ன, 2 கல்லை தூக்கி தலையில போட்டு பார்த்தா சயின்டிஸ்ட், 2 கல்லை தூக்கி ஒருத்தன் தலையில போட்டா கொலகாரன், திருச்சி ஜெயில வச்சிருவான் அவனுக்கு. இது ரொம்ப ஈஸி. இதுதான் அறிவியல். போய் ஈக்குவேஷன் அது நம்ம கேட்டுக்கிட்டு மண்டை உடைக்காதீங்க. யார் மேல கல்ல போடலாம் போய் யோசிக்கணும். ரைட், இப்ப இதை விட்டுரு, இதை விட்டா தெரிஞ்சு போச்சு இந்த ரீசன். சப்போஸ் யூ டேக் எ பேப்பர் அண்ட் திஸ் கேண்டில், ரெட்டை விட்டா எது மேல வரும்? அப்ப என்ன கல்வியை பொய்யா இருக்கும்? அப்ப இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் யூ டிராப் எ பேப்பர் அண்ட் கேண்டில், யூ டிராப் தி ஸ்வெயின் வச்சு பேப்பர் டிஸ்கவர் பண்ணிட்டு டான்ஸ் ஆகிட்டு நல்லா ஊர் சுத்திட்டு வருது. ஏன் கீழே வேற கேமரா ரெடியா இருக்கு பாரு, தூக்கி போடலாம். எங்க போச்சு
Air is offering the frictional இதுலையா? No, with both objects. When both objects. அப்படின்னா இது லெட்டர் வரணும்ல? So that is weightless. No. So you are wrong. So the acceleration due to gravity does not depend on the mass. இது வெயிட்டா இருக்கு கம்மியா இருக்கிறது இல்ல. இது ஏன் மெதுவா வருது அப்படின்னா that is due to air resistance. So what do you mean by air resistance? Upward force given by the air in the surface. On the surface, very good. Give a big hand. கரெக்டா விடுங்க. இந்த தாளின் மீது காற்று மூலக்கூறுகள் செலுத்தக்கூடிய மேல் நோக்கிய விசை. ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராவிட்டி கீழ் நோக்கி செயல்படுது. ரெண்டைனால மெதுவா வருது. ஓகே. So it does not depend on the mass. அப்ப எப்போ மெதுவா வரும்? When they will reach ground. So if you remove all the air in this room, there is no inspire camp tomorrow. எல்லாம் பாபா மறக்காம லீவ் விட்டுருவான். அது நடக்கக்கூடிய தேவையும் இல்லை. In the absence of air medium, they do the experiment in Apollo 15 mission in 1971. David Scott அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரன், அமெரிக்க விண்வெளி வீரன் சந்திர மண்டலத்துல போய் ரெண்டையும் விட்டாப்பி. எப்ப கண்டுபிடிச்சது? 1500-600 கண்டுபிடிச்ச சோதனைய 1971ல போன உடனே இதெல்லாம் பண்ணான். பெரிய பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணல. A falcon feather and a hammer, heavy hammer, அப்படி ரெண்டையும் ஒண்ணா விட்டா. ரெண்டும் ஸ்லோ மோஷன்ல டவுன் வருது. Why? No gravity இல்ல. There is gravity, but it is less than that of earth. Gravity ல இருக்கு. எது இல்ல? காற்று இல்ல, ஏர் இல்ல. அதுதான். சோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி அழகா படிக்கணும். எல்லாம் இங்கிலீஷ் புரியுதா, தமிழ் புரியுதா? ரெண்டுமே புரியுது. நல்லது, ரொம்ப நல்லது. இப்ப அடுத்த சோதனைக்கு போவோம் நம்ம வந்து. ஆனா இதெல்லாம் நமக்கு புரியுற மாதிரி இல்ல. வாட் இஸ் இதான் சயின்டிபிக் மெத்தட். அறிவியல் முறை அப்படிங்கிறான். எந்த ஒரு கண்டுபிடிப்புகள், எந்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு அறிவியல் அடிப்படை இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதை முறையை கண்டுபிடிக்கணும். கலீலியோ கண்டுபிடிச்சதுதான் அறிவியலுடைய அடிப்படையான முறை. அரிஸ்டாட்டில் சொன்னது என்ன? அது சும்மா பொத்தாம் பொதுவா அப்படி மண்டையில தோணுன்னு சொன்னாரு. பெரியவா சொன்னா பெருமாள் சொன்னது மாதிரி அவர் சொல்லிவிட்டாரு. அதெல்லாம் சயின்ஸ் இல்ல. ஆனா இப்ப இன்னும் கூட உங்களுக்கு புரியாம இருக்கலாம். புரிய வைக்கணும். வேற ஒரு திரைப்படத்தின் மூலமா உங்களுக்கு புரிய வைப்போம். அதான் நிறைய பாக்குறோம் நம்ம. அந்த காலத்து படம் சிவாஜி கணேசன் படம், திருவிளையாடல் படம் வந்துச்சா? திருவிளையாடல வந்து சிவபெருமானம் வந்தார். அவர் வந்து அதுல மன்னர் செண்பக பாண்டியனுக்கு பெரிய பிரச்சனை வந்து இந்த பெண்களின் கூந்தலிலே இயற்கையின் மனமா செயற்கையின் மனமான வந்து மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காரு. இது செயற்கை மனமா இயற்கை மனமான ஒரு சண்டையை வந்து உடனே பாட்டு எழுத சொல்லி அது பாட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோடனே தப்புன்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சாங்க. பாட்டை எழுதி கொண்ட ஒரு ஏழை புலவன் திரும்பி பாட்டை எழுதி கொடுத்த சிவபெருமான்ட்ட போனான். போற உடனே சொன்ன பாட்டை ஒருத்தன் எங்க இருக்கான், குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா என் பாட்டில புறப்பட என்னோட அப்படின்னா சிவபெருமான் எழுத்துக்கூடாது. இச்சபையிலே புலவன் கொண்டு வந்த பாட்டிற்கு குற்றம் கூறியவன் எவனும் அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவை அடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கூறப்படும். அப்படியானால் மன்னவரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம். இது தமிழ் திருச்சபை, சகலருக்கும் சம உரிமை உண்டு. அப்படி இப்படி பின்னி பிளவு எடுத்துட்டாங்க. சிவபெருமானுக்கு கோபம் பிச்சுட்டு வந்துருச்சு. சிவபெருமான் உலகை ரட்சித்து காத்தரக்கூடிய கடவுள் என்ன பார்த்து குற்றமான்னு சொல்றாங்க. அடிச்சு பேசிட்டாங்க. என்ன சொல்றா குற்றம் தான். யாரு ஈரேழு உலகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். பெண்கள் என்ன கடவுளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் உமையவள் பாரதி, அவளுக்கும் அதே கைதான். கொண்டாட்டிய குறை சொல்றது கோலம் இன்னும் அதிகமாயிடுச்சு. கோலம் வந்தவொடனே ஒரு பாட்டை வச்சா பாருங்க. அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் மூசி பங்கம் கடலிருந்து வால் பரப்பி சங்கதனை கீரனவருக்கும் கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கம் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏது குலம் சங்கை ஐந்துண்டு வாழ்வோம் அரணே உண்போர் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா அவன் என்ன நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே இன்னைக்கு ஒன்று தொண்டை சரியில்லை கைப்பிச்சல் போடுவாங்க. இங்க முக்கியமா நீங்க கவனிக்கணும். இதுதான் அறிவியல் முறை. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன பாருங்க, கடவுளாக இருந்தாலும் சரி அதில் உள்ள உண்மையை கண்டுபிடிப்புதான் உண்மையான அறிவியல். ஈரேழு உலகத்தை ரட்சித்து காத்தரக்கூடிய சிவபெருமான் அவர் எவ்வளவு வந்தாலும் சரிதான், அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பது அறிவியல்.
திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் எவனா இருந்தாலும் சரி. நக்கீரனின் பார்வை அறிவியல் பார்வை. நம்ம அப்படியே செய்யறோம். ஆண்டவன் சொல்றான், ஆண்டவனா இருந்தாலும் சரி, அரிஸ்டாட்டிலா இருந்தாலும் சரி, உண்மையை கண்டுபிடிப்பது அறிவியல். தட் இஸ் ரியல் சயின்ஸ். சோ சயின்ஸ் என்பது என்ன என்பது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் காண்பது அறிவு. அப்படின்னா கண்ணால் பார்ப்பது அல்ல, கண்டுபிடிப்பது அறிவு. இன்வெஸ்டிகேஷன் இஸ் சயின்ஸ். அந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை டிஃபைன் பண்ணாதான் திருவள்ளுவர். அந்த அடிப்படையில் நீங்க சயின்ஸை பார்க்கணும். நீ திருவிழாவில் போனாலும் இப்போ வந்தது திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. நமக்கு இதெல்லாம் கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா நாம உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு டங்குன்னு அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். When your body wholly or partially immersed in a liquid, அப்படி இப்படின்னு அடிச்சு எல்லாம் நம்பிட்டு இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை. Just memorizing the fact is not science. என்ன பண்ணணும்? Discovering the natural world, that is science. You ask questions, why and how. The answer for these questions are real science. புரியுதா உனக்கு? கேள்வி கேட்கிற why and how. The answer for the question why, ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்கிறோம், அது சயின்ஸ். எப்படி இந்த மழை நீரை சேகரித்து நமக்கு பயன்படுத்துவது, that is technology. இவ்வளவுதான். So the answer for the question why is science, the answer for the question how is technology. இதெல்லாம் சயின்ஸ் காலேஜ், அதெல்லாம் டெக்னாலஜிக்கல் காலேஜ். ஓகே, ஸோ இதான் ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தட் சயின்ஸ். இட்ஸ் வெரி சிம்பிள். To find out the answers, there are two skills in science: asking questions, answering the questions, challenging the answers. அதுதான் வந்து சேலஞ்ச் பண்ணது யாரு? நக்கீரன். கேள்வி கேட்டான், விடை சொன்னான், தப்பு இருக்கண்டா அவங்க திரும்ப சேலஞ்ச் பண்ண பாருங்க. தட் இஸ் ரியல் சயின்ஸ். அந்த ஆட்டிடியூட் எப்போது வருகிறதோ, கலீலியோ சேலஞ்ச் தி ஐடியா ஆஃப் அரிஸ்டாட்டில், அத மாதிரி புக்ல இருக்கிற கருத்துக்களை நீங்க சேலஞ்ச் பண்ணணும், கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணணும். Then only science will be very interesting. Okay, right now I want a very courageous volunteer. நல்ல தைரியமான ஒரு பொண்ணு பையங்க ஆளாவாங்க. இந்த பக்கம் ராணி மங்கம்மா, மல்லேஸ்வரி, சித்தூர் ராணி பத்மினி, வாங்க யாராவது வாங்க. சிவம்மா சும்மா வா. உன்னை பார்த்தா கொஞ்சம் மலை நடக்கிற மாதிரி சும்மா வா. எல்லாம் கண்டு ஓடிடுவாங்க. வந்து 2 நாளே பின்னாடி ஓடிடுவான். வாங்க. தண்ணி விடுற, தண்ணி அடிச்சுக்குவோம். எப்படி கட்டுங்க? இப்படி வாங்க. நல்ல சமணம் மட்டும் உட்காருங்க. உங்களை ஜம்முன்னு உட்காருங்க. சிட்டி எலக்ட் சிமர்ந்த அண்ணாடை நேர்கொண்ட பார்வை. எல்லாரும் உட்கார உட்காந்துங்க. நல்ல சைடு என்ன பண்ண இப்படி போயிருங்க. கேமரா பார்த்துக்க என்ன பார்க்காதீங்க. என்ன கூட சைடாக வருங்க. உங்களுக்கு எது சைடு கையில் வாங்க. கேமரா இருப்பாங்க. வெரி குட். எந்த காரணத்துக்கு ஒன்று ஏன் உங்க பேர் என்ன? யாழினி. இடையாடா அண்ணா அழகான பேரு. யாழினியை ஏன் கூப்பிட்டேன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த கரூருக்கு அந்த பக்கம், திருச்சி டு கரூர்ல ஒரு ஊர் இருக்கு, மேட்டு மகாபுரம். இந்த பக்கம் தான். அந்த ஊர்ல ஆடி மாசத்துல பெண்கள் தலையில் சாமியார்கள் தேங்காய் உடைக்கிறார்கள். குற்றம் நடந்தது என்ன? கண்டுபிடிக்கிறோம். நேரம் தேங்காய் நேரடியா தேங்காய் உடைக்கணும் போல கொஞ்சம் மாற்றி போய் கூட போறோம். இப்படி பார்க்கலாம். நேரம் அந்த கூட சீட்டை பார்த்த பிடிங்க. அந்த 2 மணி வராங்க. தலை பரவாயில்ல. எந்த ஊர் நினைக்கிறோம் சும்மா அப்படி பேசு. இந்த ஊரு தஞ்சாவூரா? ஓ, அங்கிருந்து இருக்காங்க. சரி பரவாயில்ல. இப்போ இறங்கி நீயே பார்க்கணும். எந்த காரணத்தை கொண்டு உட்காருங்க. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணக்கூடாது. இனிமே கை பண்ண வந்து நல்ல வயலா முடிக்கல. கல்லு வரைக்கும் வச்சுக்கோங்க. கீப் யுவர் டீத் டைட் அண்ட் மவுத் டைட். ஓகே, ஆடக்கூடாது. சாமி சாமியா இருந்தா அப்படியே தெரிவிக்க கூடாது. ரைட். ஸோ
This is the experimental setup. Okay? Your bottle is placed over the head and the coconut is placed over the bottle. Now I have a very, very strong copper rod. Suppose you hit the coconut. If you hit the coconut, what will happen? Practical science la book vச்சு படிக்கிறது ஒரு சயின்ஸ் இல்ல. To develop the skill development தான் இது சயின்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே சார். என்ன சொல்றேன் பாருங்க. ஓகே. So this is the experimental setup. Bottle is placed over the head and coconut is placed over the bottle. அது கொஞ்சம் அப்பப்போ நடந்தது. இது ஆடாதா? இப்போ suppose you hit the coconut, what will happen? Explain. அப்படின்னு கேட்டா தேங்காய் மீது ஓங்கி அடிக்கும் போது என்ன ஆகும்? ஓடி என்பது ஓடி அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு பெரிய கொஸ்டின் போடுவாங்க. 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சாய்ஸ்ல விட்டுருவான். அப்ப என்ன பண்ணணும்? 1 மார்க் கொஸ்டினை மாத்திடணும். காட் பனைக்கா பேர் பெரிய அமிதாப் பச்சன் கேட்கிறா பாருங்க. அது மாதிரி தேங்காயை ஓங்கி அடிக்கும் போது ஒன்னால உடையும். ஆப்ஷன் ஏ தேங்காய் உடையலாம், ஆப்ஷன் பி ராட் உடையலாம். பண்ணிடுவோம். Now, so first let us do the demonstration. The good understanding of the very good, correct. Ready?